அன்றைக்கி நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல, லயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதனுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை நம்ம பேசணும். நீங்கள் சதுசுரத்துக்கு சொன்னேன், நீ என்ன தாளத்துக்கு சொல்கிற? ஒரு சங்கீர்ண சாப்புக்கு சொல்கிறியா? அதனுடைய விளக்கத்தை சொல்கிறியா? சொல்லு பார்ப்போம். சங்கீர்ண சாப்பு ஒரு ஆவத்திற்கு 4 அச்சரம், ஒரு அச்சத்துக்கு 4 சொல், 4 அச்சத்துக்கு 18 சொற்கள். ஒரு ஆவதன் எப்படி வருகிறது என்றால் தக்க, திம்மி, தக்க, இதுதான் ஒரு ஆவதனம் வருகிறது. 4 அச்சரம் எப்படி வருகிறது என்றால் தக்க என்பது ஒரு அச்சரம், திம்மி என்பது ஒரு அச்சரம் 2 அச்சரம், தக்க என்பது ஒரு அச்சரம் 3 அச்சரம், கீட்ட என்பது 1/2 அச்சரம் 4 அச்சரம் இதுதான் வருகிறது. 18 சொற்கள் எப்படி வருகிறது என்றால் தக்க என்பது 4 சொல், திம்மி என்பது 4 சொல் 8 சொல், தக்க என்பது 4 சொல் 12 சொல், கீட்ட என்பது 6 சொல் 18 சொல். ஆக மொத்தம் சங்கீர்ண சாப்பில் ஒரு ஆவதனமும் 4 அச்சரமும் 18 சொற்களும் இதுதான் வருகிறது. சூப்பர். அப்போ இந்த தாளத்தினுடைய தாளத்தை போட்ட எத்தனை 4 அக்ஷரம் வர வேண்டியது ஒரு ஆவர்த்தனம். அப்போ 2 ஆவர்த்தனம்னா சங்கீர்ண சாப்புக்கு எத்தனை அக்ஷரம் வரும்? 9. 3 ஆவர்த்தனம்னா 13. 3 ஆவர்த்தனம் 13 சங்கீர்ண சாப்புக்கா? கரெக்டாக யோசனை பண்ணி சொல்லு. சும்மா இருக்கு சொல்ல, அதெல்லாம் கணக்கு போட்டுக்கணும். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். யோசனை பண்ணி சொல்லு. நீ சொல்லு. 3 சங்கீதம் 18, 3 ஆவதனம் 18. என்ன 18? அச்சரம் 18 அச்சரம். சூப்பராக சொல்கிற. நீ சொல்லு. 13 அச்சரம். சவுண்டா சொல்லு. 13 அச்சரம். 3 ஆவர்த்தனம்னா 13 எப்படி 18 அக்ஷரம்? சொல் 13 அக்ஷரம். அப்போ 4 ஆவர்த்தனம்னா 18 அக்ஷரம். ஓகேவா? இதுதான் சங்கீர்ண சாப்போட விளக்கம். நீ மிசர சாப்போட விளக்கம் சொல்லு. மிசர சாப்பு ஒரு ஆவணத்திற்கு 3/2 அக்ஷரம், ஒரு அக்ஷரத்திற்கு 4 சொல், 3/2 அக்ஷரத்திற்கு 16 சொற்கள். ஒரு 3 அக்ஷரத்துக்கு எத்தனை சொல்லு? 14. சரி. ஒரு ஆவர்த்தனம் எப்படி வருகிறது என்றால் ஒரு ஆவர்த்தனம் இப்படிதான் வருகிறது. 3 அக்ஷரம் எப்படி வருகிறது என்றால் தக்கிட்ட என்பது 1 அக்ஷரம், தக்க என்பது ஒரு அக்ஷரம் 2 அக்ஷரம், திம்மி என்பது ஒரு அக்ஷரம் 3 அக்ஷரம் 3 அக்ஷரம் இப்படிதான் வருகிறது. 14 சொல் எப்படி வருகிறது என்றால் தக்கிட்ட என்பது 6 சொல், தக்க என்பது 4 சொல் 10 சொல், திம்மி என்பது 4 சொல் 14 சொல். ஆக மொத்தம் மிஸ்ர சாப்புக்கு ஒரு ஆவர்த்தனமும் 3 அக்ஷரமும் 14 சொற்களும் இப்படிதான் வருகிறது. ஒரு தாளத்துக்குமே இப்படி தான். எல்லா தாளத்துக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் நான் சொல்லி வச்சுருப்பேன். தெரியும்ல, அதெல்லாம் எல்லாமே தெரியும். ஆவர்த்தனம்னா இதுதான். இது ஒரு தாளம் ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2 ஆவர்த்தனம் 4 ஆவர்த்தனம் 3 ஆவர்த்தனம் 5 அந்த மாதிரி கண்டினியூவாக வந்துடும். இன்னொன்று தாளத்தினுடைய இடம்னு ஒன்று இருக்குல்ல, சமம் அப்படின்னு சொல்கிறோம். இடம்னா ஒரு தட்டு தட்டுறோம்னா அது பேர் தான் இடம். சமன்றது இதுதான். இந்த சமத்தில் ஆரம்பித்து சொல்லணும்னா சமம்னா இதுதான். எந்த தாளம் எடுத்துக்கிட்டாலும் எந்த தாளமும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதுதான் சமம். இப்போ ஆதி தாளத்துக்கு நான் சொல்கிறேன் சமம் அரை இடம்னா துருத்தத்தில் இருந்து தான் அரை இடத்துல இருந்து பாடு அப்படின்னா 4 அக்ஷரத்தை தள்ளிட்டு 4 அக்ஷரத்தை பாடணும். இல்லை தட்டு மடக்குலேருந்து பாடுன்னு சொன்னாங்கன்னா தட்டு மடக்குனா இதுதான் தட்டு மடக்கு. இல்லை 2வது தட்டு மடக்குலேருந்து பாடுனா அந்த 2வது தட்டு மடக்கு 2வது துருதம் வருது பார்த்தீங்களா, அங்கே இருந்து பாடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 2வது தட்டு மடக்கு எங்கேருந்து வரும்? 2வது தட்டு மடக்குலேருந்து தாளம் போடுவோம்.
ரெண்டாவது தட்டு மடக்குல இருந்து தாளம் கரெக்டாக போட்டால எத்தனை அக்ஷரம் வருது? 10 அக்ஷரம். 10 அக்ஷரம்னா எத்தனை சொல்லு வருது? 40. அப்போ 40னா எதை சார்ந்தது அது? கண்டம். 40ன்ற சதுசுரம்னு சொல்ற. 40னா கண்டம். கண்டத்தை சார்ந்தது. அப்போ அதில் வந்து 40னா கண்டம்னு அர்த்தம். கண்டம்னா என்ன? கண்டம் என்ற 5. 5. அப்போ 40னா அதில் எத்தனை கண்டம் இருக்கு சொல்லுங்க. இப்போ 40ன்னு சொல்லிட்டீங்களா, கண்டம்னா 5 சொல்லியிருக்கோங்க. அப்போ எத்தனை கண்டம் இருக்கு அதில்? 8 8 கண்டம். 8 கண்டம் இருக்கு. அப்போ 8 கண்டம்னா எங்கேருந்து வரணும்? லாஸ்ட் தட்டு மடக்கு. 8 கண்டம்னா அங்கேருந்து தான் பாடணும். 8 கண்டம் சொல்லு. க திம்மி க திம்மி க திம்மி க திம்மி க திம்மி. 8 கண்டம்னா எது? கண்டம்னா எது? 5. அப்போ 8 5 40. அப்போ 8 5னா இந்த தட்டு மடக்குல இருந்து பாடணும்னா 8 5 சொல்லு வரணும். ஒரு உதாரணத்துக்கு தத்தி கட்டாக்கும் 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 தத்தி கட்டாக்கும். இதுதான் வந்து 8 5ன்னு சொல்றோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்ற மாதிரி 8 1 கிட்டாக்கும் 2 கிட்டாக்கும் 3 கிட்டாக்கும் 4 கிட்டாக்கும் 5 கிட்டாக்கும் 6 கிட்டாக்கும் 7 கிட்டாக்கும் 8 கிட்டாக்கும். இப்போ ஆறாவர்த்தனம் தட்டு மடக்குல இருந்து பாடு. தட்டு மடக்குல இருந்து போடு. தட்டு மடக்குல இருந்து தாங்க போடு. இது எத்தனை ஆவர்த்தனம் வருது? 1.5. நீ சொன்னது எத்தனை ஆவர்த்தனம்? 1 காலம். அப்போ ஆவர்த்தனம் கணக்கு பார்த்தோம்னா 1 1/4 1 3/4 1/2 1/4. புரியுதா? அப்போ இது நீ சொன்னது 1 ஆவர்த்தனம். 1 ஆவர்த்தத்துக்கு எத்தனை சொல்லு? 48. சவுண்டா சொல்லு. 48. 48 சொல்லு. இப்போ 48னா எதை சார்ந்தது? சதுசுரத்தை சார்ந்தது. சதுசுரமா? எப்படி 48 சதுசுரத்தை சார்ந்தோம்? ரெண்டு பேருமே அழகா முட்டாள் மாரி பதில் சொல்றீங்களே. திசரத்தை சார்ந்தது. முதல் சதுசுரன்ற, இப்ப திசரன்ற, எது கரெக்ட்? திசரம். எப்படி? விசரம். திசரமா? ஒரு திசரம் 3 3 6 12 24 48. திசரத்தை சார்ந்தது அது. புரியுதா? யோசிக்கணும், யோசிச்சு பதில் சொல்லணும். முட்டாள் மாரி முதல் பதில் சொல்லிடக்கூடாது. எவ்வளோ லேட்டாக எடுத்துட்டாலும் யோசனை பண்ணி கரெக்டாக பதில் சொல்லணும். திசரம் சார்ந்தது. திசரம் எத்தனை திசரம் இருக்கு அதில்? 48 சொல்லுன்னா அப்போ எத்தனை திசரம் இருக்கு? திசரம் என்னன்னு எது? 3 விட்டுரு. அடுத்தது 6. எத்தனை 6 இருக்கு அதில்? எத்தனை திசரம் இருக்கு? 5 6 7 8 எப்படி போயிடணும்? எத்தனை திசரம் இருக்கு நீ சொல்லு. சொல்லு, டைம் ஆகுது. நீ சொல்லு. 8 என்ன இருக்கு? 8 திசரம். அதில் எப்படி 8 திசையில் இருக்கும்? நீ சொல்லு. யோசனை பண்ணியா இல்லையா? சொல்லு. 8 திசரம். அது எப்படி 8 திசையில் இருக்கும்? ஒரு திசரம் 6. நம்ம 6 6 × 8 48. 8 திசரம். 8 தான் இருக்கு அதில். 8 திசரம். 8 கண்டம் பாடணும்னா எங்கேருந்து பாடணும்? இரண்டாவது தட்டு மடக்கு. 8 திசரம் பாடுனா அரை ஆவர்த்தனம் முதல் தட்டு.
8 6 இருக்கு அதில். 8 6 48. 8 6 48. நீ எப்படி சொன்ன 6 இன்ட்டு அப்படி சொல்லக்கூடாது. 8 இன்ட்டு 6 தான் சொல்லணும். புரியுதா? அதுதான் ஈஸி. 8 48. அடுத்தது மிசரத்துக்கு நீங்களே சொல்லுங்க. மிசரம்னா எத்தனை வரணும்? 8 மிசரம் வரணும். நீ சொல்லு. 8 7 சொல்லு. ஐம்பத்தி 56. எப்படி 86? 8 7 அதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? எப்படி ஈஸியாக கணக்கு போகணுன்னு எப்படி சொல்லி கொடுத்துருக்கான்? அறிவு யூஸ் பண்ண மாட்டீங்களா? அறிவே இல்லையா உங்களுக்குலாம்? இருக்கா இல்லையா? உக்காந்துட்டு இருக்கான் பாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி ஈஸியாக எப்படி கணக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துரு. எப்படி பண்ணணும்? விரல் விட்டு எண்ணி நிற்ப 7 14 21 28 அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. 8ன்னு சொன்னாங்கன்னா உடனே பாதிக்கு வந்துடணும். 4 யோசிக்கணும். இப்போ 4 7 எவ்வளோ வருது? அதுவுமே யோசிக்கிறியா? 28. அப்போ 4 4 8 28 28 2 2 4 8 8 16 56. எங்கேருந்து வரணும்? எந்த இடத்துல இருந்து? அந்த இடத்துல இருந்து சொல்லு. 56 சொல்லு. அங்கேருந்து வரணும்ல. 4 8ன்னு சொல்லு. 56 சொல்லு. இங்கேருந்து வரணும்ல. 4 8ன்னு சொல்லு. வரும். 4 8 4 8 12 16 20 24 28 32 36 40 44 48 52 56. கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ அதில் 8 7 இருக்கு. நம்ம 7 கீழே எது பிரிச்சாலும் வந்துடும். அதில் என்னது 7 கீழே எதுக்கு? 7 கீழே நீ எது பிரிச்சு பார்த்தாலும் வந்துடும். அத்தனை இருக்கும். 4 வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன் சதுசுரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, இந்த 4 வந்து நீ எதில் பார்த்தாலும் 4 இருக்கும். ஆனால் 4ல் எதுவுமே இருக்காது. இப்போ 4க்கு நீ 7 எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சேர்க்க முடியாது. 3 எடுத்துன்னு வந்து சேர்க்கணும்னா சேர்க்க முடியாது. ஆனால் இந்த 3ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் 5ஆக இருந்தாலும் 6ஆக இருந்தாலும் 7ஆக இருந்தாலும் 8 எத்தனை எண்ணு இருந்தாலும் அதில் 4 இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு பெரிய இலக்கு. இப்போ இதே எடுத்துப்போம். 8 கண்டத்துல இருந்து சொன்ன 40 சொல்லுல. 8 கண்டம் 40 சொல்லு. இப்போ இந்த 40ல் 4 இருக்கா? இருக்கு. எத்தனை 4 இருக்கு? 10 4 இருக்கு. என்ன? இப்போ இதுவே இப்போ 4 இருக்கு, 16 இருக்கு. 40னா என்னது? கண்டம் சார்ந்தது. அந்த 5க்கு வந்து 4 இருக்கு. 5ல் வந்து 4 இருக்கு. அப்போ இப்போ 8 4 எவ்வளோ? 32. 4ஆக பார்த்தா 32. இந்த 32ல் 5 இருக்கா? 8 5 இருக்கான்னு கேட்குறேன். இருக்காது. 8 6 இருக்கானா? இருக்காது. 8 7 இருக்குன்னா இருக்காது. 32ல் ஏதோ ஒரு நம்பர் 30 இருக்கலாம். ஆனால் அது நான் அதை சொல்லலை. கண்டம் இருக்கலாம், அது வேற. நான் கேட்கறது பாயிண்டா. இப்போ 8 இப்போ 8 6 48. 48ல் 4 இருக்கான்னு பார்த்தானே இருக்கும். 12 4 48 இருக்கும்.
அந்த சதுஸ்வரத்தினுடைய விஷயம் நிறைய இருக்குது. எங்கே போனாலும் சதுஸ்வரம் தான், அது இல்லாமல் உலகமே கிடையாது. அதெல்லாம் அடுத்த கட்டம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம்லாம். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். இதெல்லாம் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணணும், கேட்டு தெரிஞ்சுக்கோ. சும்மா இருந்தனா ஒன்றும் கற்றுக்க முடியாது. புரியுதா? இதிலலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். புரியுதுங்களா? நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வாசிங்க. அடுத்த கிளாஸில் மற்றதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சும்மா பேசிக் கணக்கு தான். அதெல்லாம் ரொம்ப எளிமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. பெரிய கணக்கெலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறமா